அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் நேற்று சொன்ன மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் எப்படி ஏறிக்குன்னு உங்களுக்கு எல்லாருமே அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். பேபி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மார்க்கெட் அந்த அப் ட்ரெண்ட் மூமெண்ட்டுக்கு போயிட்டுருக்கு. ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கும் இல்லை. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 82 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய பர்ஃபார்மன்ஸ் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து உள்ளே வந்து பை பண்ணால் மட்டும் தான் நடக்கும். ஸோ அதுவே நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுடைய மார்க்கெட்டில் நம்ம வாங்கி வச்சிருந்த எல்லா ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு 378 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டில். ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகி இன்னைக்கு 22 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 98 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் நிஃப்டி ஐடிஎம் மட்டும் இன்னைக்கு இறக்கத்தை முடிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 1.25% கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டுமே 343 ரூபா கரெக்ஷன் நோக்கி முடிச்சிருக்காங்க நிஃப்டி ஐடி. ஸோ நிஃப்டி ஐடியும் கொஞ்சம் மாறுச்சுன்னா மேபி நம்ம மார்க்கெட் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நிஃப்டி ஐடி ரொம்ப ஃப்ரெஷரில் இருக்குது, ரொம்ப அழுத்தத்தில் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே அவங்களோட ஸ்டாக்கை விற்றுட்டு வெளியே தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்குன்னா இந்த மாதிரி ஸ்டாக் வந்து கம்மியாக இறங்கும்போது தான் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு ஃபர்தராக எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1025 கோடி விற்றுருக்காங்க. டிஎஸ் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 3516 கோடி பார்த்தோன்னா உள்ளே போட்டிருக்காங்க. நல்ல சப்போர்ட் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஒரு நியூஸோட உள்ளே போயிடலாம். ஸோ என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட நியூஸ் தான். நேற்றே நான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். தொடர்ந்து டாட்டா மோட்டார்ஸ் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சிருக்கு. ஸோ அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை நம்ம வரும் நாட்களில் கம்பல்சரி ஏறும் எல்லாருமே கணிப்பு கொடுத்துருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இறங்கும்போது நம்ம பிடிச்சாதான் அந்த பங்கோட நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபர்தராக நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு நியூஸ் வரும்போது பங்கு இறங்கிட்டே இருக்குது. ஸோ என்ன டாடா மோட்டார்ஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயின் கம்பெனியான ஜேலர் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மி. நேற்றே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதனால் பார்த்தோன்னா பங்கு வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அது இல்லாமல் இவங்க ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதத்துலேருந்து. ஸோ இதனால மேபி மார்க்கெட்டில் இறங்கிறதுக்கான சரிவு நிறைய நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே போக பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலேயும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பங்கு ரொம்ப இறக்கத்தில் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஃபர்தராக அதோட இன்னொரு நியூஸும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டாடா மோட்டார்ஸ் அண்ட் HDFC பங்கு நீங்கள் மேக்ஸிமம் இந்த பங்கை வந்து பார்த்தீங்கன்னா விற்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்குது. ஸோ டிவிடெண்டை வாங்கிட்டு கூட நீங்கள் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ண பாருங்கள். விற்றீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ப்ராஃபிட்டாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம நல்ல டிஃபரன்ஸ் தான் பிடிச்சிருக்கோம். நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாம் அப் ட்ரெண்ட் மூமெண்ட் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வரையும் நம்மளுடைய ஸ்டாக் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண எல்லா பங்குமே பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஸோ அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாட்ச் பண்ணுங்க மார்க்கெட்டை. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபர்தராக பிளான் பண்ணலாம்னா நல்ல ஒரு பீக்கில் போகும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதை பற்றி யோசிங்க. ஸோ அது வரையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா 387 கோடி பார்த்தோன்னா லாபம் மீட்டிருக்கு பராஸ் டிஃபென்ஸ் பங்குல வாங்கி குவிச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் உள்ளே இறங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பங்குல பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட்டில் டிஃபென்ஸ் பங்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. 1311 ரூபா நீ பார்த்தா பராஸ் டிஃபென்ஸ் பங்கு பார்த்தீங்கன்னா 1.89% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இதனால் போய் நம்ம பங்கை வாங்கலாம் பார்த்தோன்னா வேண்டாம். நம்ம பொறுத்த வரைக்கும் நல்ல டிஃபரன்ஸ் கிடச்சிது. ஒரு 584 கிட்ட கிடச்சிது, 625 கிட்ட கிடச்சிது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நீங்கள் பீக்கில் வாங்கினீங்கன்னா கம்பல்சரி லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ பங்கு இறங்கட்டும். இதெல்லாம் இறங்கும் போது நம்ம பிடிங்க. டிஃபென்ஸ் பங்கு பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நல்ல ஒரு டிஃபரன்ஸ் பிடிச்சின்னா கம்பல்சரி மார்க்கெட்டில் நல்ல ஒரு கெயின் நம்ம பார்க்கலாம். ஸோ அவசரப்பட வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அனலைஸ்க்கு ஒரு நியூஸுக்காக தான் கொண்டு வந்தேன். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தராக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது உள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்தராக அடுத்த நியூஸோட வந்திருக்கேன். ஸோ என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜெய்பிரகாஷ் அசோசியேஷன் ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா NSE BSE வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BSE NSEமே ரிமூவ் ஆயிருக்கு மெயினாகவே. ஸோ என்ன ரீசன் எல்லாருக்கும் தெரியும். ஒரு தெரியாத நண்பர்கள் சொல்கிறேன். ரியல் எஸ்டேட் பங்கு இவங்க. ஸோ ரியல் எஸ்டேட் வந்து அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா பங்கு வச்சிருக்கவும் சரி NSEலையும் BSEலையும் அவங்களுடைய ஸ்டாக் வந்து 0 ஆகும். ஸோ எந்த ரீஃபண்டும் வராது. ஸோ இந்த பங்கு வந்து இந்த கம்பெனி வந்து ஏலத்துக்கு போயிருக்கு. ஸோ இந்த பங்கு ஏலத்துக்கு போன ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. குவார்டர் வந்து பார்த்தா ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பங்கு விலையும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணுறது பார்த்தோன்னா அதானி தான். ஸோ அதானி தான் அவங்க வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அந்த அமௌண்ட்டை பே பண்ணி அதர் வங்கிகளுக்கு அவங்களுடைய கடனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதானி வந்து டேக் ஓவர் பண்ணதுனால கம்பல்சரி இவங்க கொஞ்சம் நிறைய விஷயத்த மேலே வந்து கொண்டு வர வாய்ப்பு அதிகம். ஸோ அதானி பொறுத்த வரைக்கும் எல்லா செக்டர்லையுமே இருக்காங்க. ஸோ அதானி குரூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த ஷார்ட் டேர்முக்கு ட்ரை பண்ணுங்கள். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண வேண்டாம். ஸோ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா
இவங்க பங்கு எப்போ வேணா இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பங்கு நீங்கள் சூஸ் பண்ணும்போது அதானியில் ஷார்ட் டேர்முக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் நம்ம கரெக்டான வே. நீங்க அவசரப்பட்டு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா, இவங்களோட பங்கு சடனா ஏதாவது இவங்க பேக் எண்ட்ல நெறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கு இவங்க சைட்ல இருந்து. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அனலைஸ் பண்ணாங்கன்னா, பட்டுன்னு பங்க போட்டு அடிச்சுருவானுங்க. அடிச்சு கீழ இறங்கிச்சுன்னா நம்ம லாஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ அதனால சொல்றேன், பங்கு சூஸ் பண்ணும்போது அதானி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ இந்த பங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜெய் பிரகாஷ் அசோசியேஷன். ஆல்மோஸ்ட் பார்த்தா பங்கு என்எஸ்சி, பிஎஸ்சி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ 2.42 இன்னைக்கு க்ளோஸ் ஃபுல்லாவே அடிச்சு முடிஞ்சாச்சு. கம்பெனியே க்ளோஸ். ஸோ அதனால தான் இன்னைக்கு கொண்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி பங்குகள் ஏன் சூஸ் பண்ணக்கூடாது நான் சொன்ன ரீசன் இதுதான். பங்குகள் நீங்க ஒரு 70-30 ரேஷியோ நான் உங்களுக்கு சொன்ன அந்த ஃபார்முலா தான். 70% பங்கு நல்ல பங்குகளை நீங்க சூஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு கம்மியான அமௌண்ட்ல இருக்க பங்கு சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பங்குகளை சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஷார்ட் டேர்முக்கு நல்ல கெயின் கொடுப்பாங்க. பட் என்னன்னா லாங் டேர்முக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணும்போது நிறைய பிரச்சனை வரும்போது உங்களால இந்த பங்கு வந்து ஹோல்ட் பண்ணி ஸ்டெடியா இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியாது. இந்த மாதிரி திவாலாக காரணம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம புரிதலோட தெளிவான பங்குகளை சூஸ் பண்ணுங்க. நல்ல நல்ல பங்குகள் நிறைய இருக்கு. நாங்கள் நிறைய வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த பங்கை மட்டும் சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரியல் எஸ்டேட் பங்குலாம் சூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிலைமை தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வாங்கியிருந்த நம்மளுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜீரோவில் மாறிடும். ஸோ இந்த பங்கு. ஸோ அதனால இந்த நியூஸை கொண்டு வந்திருக்கேன். ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ நல்ல நல்ல பங்குல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த கிடைக்கிற பங்கை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். ஃபர்தராக நம்ம வர இந்த ரியல் எஸ்டேட் பங்கு ஏதாவது நல்ல கம்பெனி வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஒரு சில பங்குகள் நல்லா இருக்கும். ஒரு சில பங்குகள் இந்த மாதிரி திவாலாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பொறுமையாக இருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இன்னைக்கு ஃபர்தர் அடுத்த நியூஸோட உள்ள போகலாம். ஆர்பிஎன் நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னன்னா ஆர்பிஎனோட மெகா ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா HFCL கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பங்கு 4% மேலே ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஆர்பிஎல் பங்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் HFCலும் கொண்டு வந்திருக்கேன். HFCL பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் 5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த ஆர்டர் கிடைக்கிறதுனால பங்குகள் ஒரு சில பங்குகள் வந்து ஏற்றத்தை கொடுக்குது. ஸோ நிறைய பேர் பை பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பங்கு இன்னைக்கு பீக்கில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் போய் பை பண்ண வேண்டாம். ஸோ கம்மியான அமௌண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அகைன் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம சும்மா இருந்திருப்போம் வாங்காமல். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு பீக்கில் எங்கேயோ போயிருக்கும். ஜஸ்ட் இன்னைக்கு 67 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்டாக் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் 33 ரூபா பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. ஆல்மோஸ்ட் 33,000 நீங்கள் ப்ராஃபிட்ல இருந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பங்கு சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பீக்கில் வாங்கியிருந்தீங்கன்னா கம்பல்சரி லாஸ் ஆகும். ஸோ நல்ல டிஃபரன்ஸ் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் ஃபர்தராக வீடியோ பார்த்துட்டு இருங்க. ஸோ நம்மளுக்கு அடுத்த ஃபர்தராக எனக்கு ஏதாவது ஆப்ஷன் கிடைச்சிச்சுன்னா ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா கூட நான் அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த ரயில் விகாஸ் நிகமாக தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 248 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பங்கை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பிடிங்க. விட்டிங்கன்னா ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்பயும் நம்மளுக்கு கன்சிடர் லெவல் தான் இருக்குது. கரெக்டாக வாட்ச் பண்ணால் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் என்னன்னா ஒரு சில பங்குகள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 18ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் நம்ம அனலைஸோட கவனிக்க வேண்டிய பங்குகள். ஒன்று லூபின், HFCL, RVNL, அப்போலோ ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் எல்லாத்தையும் கவனிங்க. ஸோ HFCL நான் கொடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, உள்ளே வந்திருக்கு. RVNLக்கு ஒரு ஆர்டர் உள்ளே வந்திருக்கு, அதுவும் கிடைச்சிருக்கு. அப்போலோவில் என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே போட்டு இந்த கேஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து அவங்க ஃபைன் அமௌண்ட் கட்டிட்டு உள்ளே வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க பங்கு ஏறதுக்கான வாய்ப்பு அதிகம். லூபின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அமெரிக்காவில் அவங்க தனியாக ஒரு ட்ரக்ஸை இந்த இதய நோய்க்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா அசிட்ரோன் மெட்டோக்ஸ்மில் அந்த ஒரு மாத்திரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இதய நோய் இருக்கவங்களுக்கு இந்த மாத்திரை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு லூபின் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்னோட வியாபாரம் அதிகமாக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் லூபினை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் கொடுத்த அந்த 5 பங்குமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டு இந்த பங்குலாம் சூஸ் பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம். ஸோ இன்னைக்கு ஃபர்தராக மார்க்கெட்டில் ஒரு சில பங்குகள் கரெக்ஷனாக இருக்குது. அதில் ஐடி செக்டர் கரெக்ஷனாக இருக்குது. அதில் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 1128 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒரு 2.61% கரெக்ஷனாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு நல்ல ரேஞ்சில் கிடைச்சிது. அகைன் சொல்கிறேன், ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபோசிஸில் இருக்குது. பிடிக்க நினைக்கிறவங்க தாராளமாக பிடிச்சிக்கங்க. விட்டுட்டிங்கன்னா அகைன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இன்னைக்கு இன்ஃபோசிஸ் கொண்டு வந்திருக்கேன். நல்ல சரிவில் இருக்குது. நம்மளுக்கு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் கிடைச்சது. அகைன் பார்த்தா ஒரு சரிவு நோக்கி வந்துட்டு இருக்கு. பிடிக்க நினைக்கிறவங்க ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணவங்க அதை கம்பல்சரி வாங்குங்க. ஸோ நல்ல லெவல் பங்கு வரும்போது தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த லெவல் இப்போ அகைன் நம்மளுக்கு நோக்கி வந்துட்டு இருக்கு. பிடிக்க நினைக்கிறவங்க தாராளமாக பிடிச்சிங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தா வருண் பெவரேஜ். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 2.5% கரெக்ஷனாக இருக்குது. 532 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் இந்த பங்கை பிடிக்க சொன்னேன். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நல்ல டிப் ரேஞ்சில் கிடைச்சிது. எல்லாருமே சொன்னேன் 382 கிட்ட நான் வாங்கியிருந்தேன். அகைன் பார்த்தோன்னா இப்போ பீக்கில் போயிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகைன் மேலே அடுத்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இப்போ பிடிக்கலாமா கேட்டால் இப்போ பிடிக்க வேண்டாம். இன்னும் கரெக்ஷன் நோக்கி போகட்டும். 400 கீழே பிரேக் ஆச்சுன்னா நான் அப்புறமா கன்சிடர் பண்ண பற்றி யோசிக்கலாம். நம்ம கணிசமான குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது பார்க்கலாம். அந்த மாதிரி கம்மியாகும் போது அந்த டைமில் விற்க வேண்டாம். ஸோ இந்த டைமில் எனக்கு ப்ராஃபிட் புக் பண்ண நினைக்கிறோம், தாராளமாக புக் பண்ணிட்டு வெளியே போகலாம்.
ஸோ ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் கம்மியாச்சு வாங்கணும்னு நினைக்கிறேன், பொறுமையாக இருந்து வாங்குங்க, அவசரப்பட வேண்டாம். ஸோ இன்னைக்கு ஃபர்தராக அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா டாடா கன்சூமர் ப்ராடக்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். 1111 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு 1.16% கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ பங்கு இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் நோக்கி வரட்டும். ஸோ நம்மளுக்குலாம் ஒரு 1040 கிட்டலாம் கிடைச்சிது. ஸோ இந்த லெவல் கிடைச்சா தான் நம்மளுக்கு ஒரு கன்சிடர் லெவல் நான் கொண்டு வருவேன். ஸோ அடுத்த கட்ட சப்போர்ட் கிட்ட வந்துச்சு நம்ம உள்ளே போகலாம். இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு டாடா கன்சூமர் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அவசரப்பட வேண்டாம். மார்க்கெட்டில் கம்பல்சரி 1000 ஸ்டாக் இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்டாக்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம உள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு விப்ரோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ விப்ரோவை கன்சிடர் லெவலில் கொண்டு வந்திருக்கேன். கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் இருக்குது, தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. 183 கிட்ட ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 0.88% வந்து கரப்ஷன் ஆயிருக்கு இன்னைக்கும். ஸோ நல்ல லெவலில் பங்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் 200க்கு மேலே வாங்கினவங்க எல்லாமே கம்மி அமௌண்ட் வேணுன்றவங்க வாங்குங்க. ஒரு சில பைபேக் பண்ணியிருப்பாங்க. பைபேக் பண்ணி திருப்பி அகைன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சினா இந்த லெவலில் வாங்குறது நல்ல லெவல். ஸோ இதை கன்சிடர் லெவலில் கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாமல் விப்ரோவை உங்கள் ஃபோக்கஸ் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இந்த பங்கு. இன்னைக்கு ஃபர்தராக டாடா கன்சல்டி சர்வீஸ் தான் கொண்டு வந்திருக்க டிசிஎஸ் தான். டிசிஎஸ் அகைன் நம்மளுக்கு 2203 இருக்குது. இன்றைக்கி ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நல்ல சப்போர்ட்டில் இருக்குது பங்கு. ஸோ இந்த லெவலையும் வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ண வேண்டாம். நல்ல சரிவில் இருக்குது. பங்கை பிடிச்சிக்குங்க. அகைன் இதெல்லாம் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அந்த டைம் பிடிக்க முடியாது. செகண்ட் கன்சிடர் லெவலாக டாடா கன்சல்டி சர்வீஸை கொண்டு வந்திருக்கேன் டிசிஎஸை நீங்கள் கன்சிடர் லெவலில் வச்சுக்கோங்க. வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் கரப்ஷன் ஆகும் என்னை வெயிட் பண்ணி வாங்கினா தாராளமாக வாங்க, தப்பு கிடையாது. ஸோ ஒரு சிலர் எல்லாருமே பீக்கில் வாங்கியிருப்பீங்க. அவரேஜ் பண்ணுற நினைக்கிற அந்த திறமை வேணுன்றவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. 2203 இப்போ ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு கம்பல்சரி ஏறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பார்த்து கரெக்டாக அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். ஸோ இன்றைக்கி அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா சிஜி பவர் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 1% கஷ்டமாக இருக்குது. 954 ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்குது பங்கு. நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 530க்கு கிடச்சிது. ஸோ அகைன் பங்கு இப்போ லிட்டில் பிட் கரப்ஷன் ஆயிருக்கு. பட் பெரிய கரப்ஷன் கிடையாது. ரொம்ப கரப்ஷன் ஆச்சுன்னா நம்ம உள்ளே போகலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அவசரப்பட வேண்டாம். பங்கை பொறுத்த வரைக்கும் பொறுமை இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல பங்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அவசரப்படினா பங்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகாது. வெயிட் பண்ணி பங்கை பிடிங்க. ஸோ இன்றைக்கி கடைசி பங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து பவர் கிரிட் தான். அடுத்த கன்சிடர் லெவல் மூணாவது பங்காக நான் கொண்டு வந்து பவர் கிரிட் கார்பரேஷன் தான். ஸோ இதை கன்சிடர் பண்ண நினைக்கவும் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதை நான் மிஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி மார்க்கெட்டில் அகைன் இந்த லெவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பங்கு பார்த்தீங்கன்னா பீக்கில் தான் இருந்து அகைன் கரப்ஷன் ஆயிருக்கு. நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைச்சிது. ஒரு 260 கிட்டலாம் நம்மளுக்கு கிடைச்சிது. அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் 30 தான் ஏறி இருக்குது. ஸோ வாங்க நினைக்கிறவங்க ஒரு மினிமம் குவான்டிட்டி வாங்கி வச்சுங்க. இதெல்லாம் பீக்காக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் இந்த பங்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்தர் இன்றைக்கி டாடா மோட்டார்ஸையும் பார்த்துடலாம். ஸோ டாடா மோட்டார்ஸ் என்ன லெவலில் இருக்குன்னு ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டாடா மோட்டார்ஸ் நான் கன்சிடர் பண்ண சொன்ன ரீசன் இதுதான். ஸோ டாடா மோட்டார்ஸும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவசரப்பட்டு நீங்கள் பீக்கில் வாங்கினீங்கன்னா அதை விட்டுருங்க. இப்போ லோவில் இருக்கும்போது கம்பல்சரி பிடிங்க. ஸோ பங்கு உங்களுக்கு நல்ல லெவலில் கரெக்ஷன் ஆயிருந்தது. 365 இன்றைக்கும் ஒரு 1% ஏற்றத்தை தான் கொடுத்துருக்கு. பட் இதுக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பிடிச்சிங்கன்னா நல்ல ஸ்டாக் இது. மிஸ் பண்ணாமல் உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது அப்டேட் நிறைய குறைகள் இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா நண்பர்களுக்குமே நன்றி. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.